சிவகங்கை மதுரை சாலையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் இருந்துதான் 3ஆம் வகுப்பு மாணவி கடத்தப்பட்டதாக புகார் கூறப்பட்டுள்ளது. சிவகங்கை பவுண்டு தெருவில் வசித்து வரும் ஆறுமுகம் பரமேஸ்வரி தம்பதியின் 8 வயது மகள் திவ்யா இந்த பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நேற்று மதியம் சிறுமி திவ்யா பள்ளி வளாகத்தில் தோழிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்ததாகவும் அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் திவ்யாவுக்கு சாப்பிட பிஸ்கட் கொடுத்து ஏமாற்றி கடத்திச் சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆசிரியர்கள் கண் அசந்த நேரம் திவ்யாவை தூக்கிச் சென்ற அந்த கும்பல் காரில் ஏற்றி கடத்தியுள்ளனர். காரில் வைத்து திவ்யா காதில் அணிந்திருந்த தங்கத்தோடு கழுத்தில் அணிந்திருந்த செயின் மற்றும் காலில் அணிந்திருந்த வெள்ளி கொலுசு போன்றவற்றை கழற்றிக் கொண்டு அந்த மாணவியை சாலையோரம் இறக்கிவிட்டு சென்று விட்டதாகவும் பள்ளி சீருடையில் அழுது கொண்டிருந்த அந்த மாணவியை பொதுமக்கள் மீட்டு பள்ளியில் ஒப்படைத்ததாகவும் பள்ளி நிர்வாகம் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளது. தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவம் குறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் அப்போது கண்காணிப்பில் இருக்க வேண்டிய ஆசிரியரிடம் விசாரித்தனர். திவ்யாவிடம் நடத்திய விசாரணையில் கடத்தல் கும்பல் பிஸ்கட் கொடுத்து தூக்கிச் சென்று நகைகளை கழட்டி எடுத்தது உறுதிப்படுத்தப்பட்டது. பாப்பா எங்க போறாங்கட்டாங்க, நான் எங்க பாட்டிட்டு வருவாங்க போலன்னு அப்புறம் அவங்க வேலை சாமி தெரியும் எங்க இருந்தது, நான் அங்க இருக்குன்னு அவங்க அப்புறம் தூக்கிட்டு போயிட்டாங்க. முகம் போட்டுட்டு நான் மயக்க மருந்தை போட்டுட்டாங்க. அவங்க போட்டோன்னா நான் மயக்கத்தில் இருந்த முறை என் தோட அழுத்திட்டாங்க. அடுத்து அவங்க ஒரு சின்ன ஆட்டோ வந்துச்சாங்க, போலீஸ் எல்லாம் இருக்கும் போது என்னை தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. கொள்ளையர்களை காவல்துறையினர் தற்போது தீவிரமாக தேடி வருகின்றனர். சிறுமி திவ்யாவிடம் இருந்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற பொருட்களின் மதிப்பு சுமார் 15,000 ரூபாய் இருக்கும் என சொல்லப்படுகிறது. பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு தங்க நகைகளை அணிவித்து பார்க்க ஆசைப்படுவது தவறில்லை. ஆனால் அதுவே அவர்களுக்கு வீண் சிக்கலை உண்டாக்கிவிடக் கூடாது என சுட்டிக்காட்டும் காவல்துறை கூடுமானவரை பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு தங்க வெள்ளி அணிகலன்கள் அணிவிப்பதை பெற்றோர் நிச்சயம் தவிர்க்க வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக சிவகங்கை செய்தியாளர் சுரேஷ் கண்ணன் மற்றும் வேல்ராஜ்.